உணவுல இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. காஞ்சனாவை கூட்டிட்டாங்களா இல்ல புள்ளையும் கூட்டிக்கிட்டு வராங்களா என்னன்னு தெரியலையே. என்னங்க காஞ்சனா, என்ன மேடம் மனுஷன் கூட பக்கம் இப்படி தள்ளி விடுறீங்க? என்னது தள்ளி விட்டதுக்கு என்ன இந்த குதி குதிக்கிற? என்ன தள்ளி விட்டோனே என்ன இவளுக்கு அடிபட்டுருச்சா இல்ல கீழே விழுந்து மண்டை பிறந்துருச்சா? உங்களால எத்தனை பேர் கண்ணீரும் கம்பளியும் நிக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியல. உன் பொண்டாட்டி கீழே விழுந்து தடுக்குனதே உனக்கு இந்த வலி வலிக்குது. அப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு தவிக்கிறாங்களே அந்த மக்களுக்கு என்னடா வேலை? சத்தம் போடக்கூடாது சொல்லிட்டேன். குடும்பம் எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டோம். இனி நமக்கு எந்த கவலையும் இல்ல. ஒன்னா உட்காந்துட்டு ஆட்டம் கட்டலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தொலைச்சு விடுவேன். ஒழுங்கு மரியாதையா நகைப்பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லன்னு வச்சுக்க குடும்பம் மொத்தமும் காலம் முழுக்க வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயில கம்பி என்ன வேண்டியதான். கஷ்டப்பட்டு ஆட்டை போட்டு சொத்தை கூட யூஸ் பண்ண முடியாதுடி மாப்பிள்ள. தொலைச்சு கட்டி விடுவேன்னு சொல்லிட்டேன். ஏய் உன்னை கூட்டிட்டு வந்ததே உன் புருஷன் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு தான். அவன்கிட்ட உண்மையை வாங்காம நீ அப்படியே ஜாலியா இருந்தேன்னு வையி உன் புள்ள வெளியே இருக்கா அவளையும் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுருவேன்னு சொல்லிட்டேன். என்னமாச்சு? என்ன ஆகணும்? அதான் உங்க பிள்ளை இருக்காளே, அவளால இப்ப நான் உள்ள வந்து கிடக்குறேன். நாங்களே போலீஸுக்கு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனா அங்கேயும் கொத்து விட்டு இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தீங்களா? அதான் ஆதியிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் குடும்பம் ஒரு ஆகாவளி குடும்பம்னு. நீ தான் என் குடும்பம்னு பாத்தி இல்ல எங்க வந்து நிறுத்திருக்காங்கன்னு. நம்ம ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள போடுறாங்கன்னா இந்த மாதிரி எத்தனை தடவை பூந்துருக்காங்கன்னு தெரியலையே. தம்பி வாய்க்கு வந்து அப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அவரெல்லாம் ஒழுங்கா தான் பேசுறாரு. வாழ்ற போது எங்க அம்மாவுக்கு ஒழுங்கா இல்ல. இந்த இப்பயாவது காலமான கடைசிலையாவது கொஞ்சமாவது உருப்படியா இருப்போன்னு இருக்குது. எங்களையும் கூட்டிட்டு வந்து உள்ள வச்சுட்டீங்கல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க பெத்த புள்ள தானே. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. ஏய் என்ன என் உடம்புல ஓடுற ரத்தம் அங்க ஓடுதுன்னா உன் உடம்புல மட்டும் என்ன சாக்கடையா ஓடுது? என் ரத்தம் தானே ஓடுது. யோ அடைச்சி வாய முடுங்க ரெண்டு பேரும். நானும் போனா போதுன்னு பொறுத்து போய்கிட்டு இருந்தா ஓவரா பொங்கிக்கிட்டு தெரியுறா. தொலைச்சு கட்டிவிடுவேன் பாத்துக்க. எத்தனை நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிட்டீங்க மறந்துட்டியோ? இன்னைக்கு காசு பணம் வந்துச்சுன்னா நீ என்ன கடவுள் நினைப்பா உனக்கு? அப்பா என் புருஷன் வேலைக்கு போகல, அப்பா என் புருஷன் சம்பாதிக்காம இருக்கான், அப்பா 4 பேர் நல்லா இருக்காங்க, அப்பா நான் இப்படி இருக்கேன், அப்பா பிள்ளைய வச்சிருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியாம எத்தனை நாள் வந்து கண்ணிங் கம்பளிமா நின்றுக்கிட்டு எம்புட்டு ஜாமான வீட்டுல இருந்து அள்ளி கொடுத்துருப்பேன். உழைக்காமையே உடம்பு வளர்த்தான் உன் புருஷன். நீ வீட்டுல வந்து சுரண்டி தின்னே உடம்பு வளர்த்த நீ எல்லாம் பேசுற அளவுக்கு ஆளாயிட்டேனா நானு? இங்க பாருங்க, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் வேற எப்படி பேசுவாங்க? உன் தம்பிக்காரன் பேசுறானா அவனோட நியாயம் இருக்குது. அவன் நான் பார்த்தத கல்யாணம் பண்ணா நான் சொன்னபடி இருக்கான். அவன் குடும்பத்தை பாக்குறான். நீ என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இருந்திருக்கியா? வீட்டை விட்டு போனோன்னு என் புருஷன் இப்படியா அப்படின்னு சரிப்பா போனா போதுன்னு காசு பணம்னு கொடுத்து உதவுன்னு அதுக்கப்புறம் அதுவே சாக்குன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கால என் வீட்ல எல்லாம் ஆக்கி பொங்கி தின்னுட்டு கிடந்தீங்க. போதாத குறைக்கு என் தொழில் வேணும்னு மாடு வாங்கி கொடுத்தேன். உன் தம்பிக்கு தெரியாம இடத்த வித்து கொடுத்தேன். மொத்தமும் எல்லாம் அதுல தானே அனுபவிச்சிங்க. இப்போ போச்சுன்னா என்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கையை விட்டு போகாது. அடுத்தவடி ஏமாத்தி அடிச்சு வளையல போட்டா அப்படித்தான் போகும். இப்படி பேசப்பட வச்சுக்காதீங்க. நீ ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். உன் வீட்டுக்குள்ள வந்த பாவத்துக்கு இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசுறியா பேச்சு? அப்புறமேட்டுக்கு நானே போய் சொல்லிடுவேன். நீங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் எடுத்து ஒளிய வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்பா மாதிரியா பேசுறீங்க நீங்க? நீ மட்டும் என்ன அப்பனுக்கு பாவம் பார்த்தா பேசுன? இந்த வரைக்கும் என்னென்ன பேச்சு பேசுன அதெல்லாம் மறக்குமா எனக்கு? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேற ஒழுங்கு மரியாதையா மூச்சு பேச்சு இல்லாம ஓரமா போய் ஒதுங்கி இருக்கீங்க. 2 பேரும் வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க. காலம் முழுக்க வெளியே வராத அளவுக்கு நீங்க தான் எல்லாம் ஒளிய வச்சிருக்கீங்க. அப்படி இப்படின்னு 4 பேர்ட்ட சேர்த்து போட்டு போயிருவேன் தெரிஞ்சுக்க. இப்படிதான் ஒருத்தன் வாய் கொடுத்தான்னு சொல்லி அவன் தொழில மொத்தமா முடிச்சு கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இப்ப மறுபடியும் நீ ஆடுறியா? மனுஷனே கிடையாது. நீ வா காஞ்சனா இங்க வந்து உட்காரு. பாத்தீங்களாங்க இந்த ஆளு அப்ப மாதிரியா பேசுறான். இப்படி பேசுறான் பாத்தீங்களா? சரி எங்க இருந்த என்ன பண்ணுன? நான் சொன்னேனே அங்கதான் இருக்கேன்னு. எப்படியோ அங்க பாதுகாப்பதான் இருந்தேன். இந்த படுப்பாவை பாதுகாத்தி போட்டு கொடுக்க வந்தா இப்ப இங்க வந்து இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நாங்க போன நேரமோ என்னமோ தெரியல எங்களுக்கு அடைக்குளம் கொடுத்த பாவமோ நமக்கு பிடிச்சது அவங்களே பிடிச்ச ஆற்ற கணக்கா நம்ம சாமியோடைய பஞ்சுக்கடை மொத்தமும் பத்திக்கிட்டு கருகி போச்சுங்க. அட பாவத்தை அவனோட தொழிலும் போச்சா? ஆமாங்க, யார் பண்ண பாவமோ தெரியலங்க. பாவங்க அன்னைக்கு கஷ்ட நொடியும் என் அப்பா பண்ணின பாவத்தை கூட மனசுல என்ன யோசிக்காம அம்பட்டு மலையில எங்க வெளியே போவீங்க வந்து வீட்டுக்குள்ள போமான்னு சொல்லி என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டங்க மனசே கேட்கலங்க. இந்த படுபாவி பாதுகாத்தி அதை புரிஞ்சுக்காம அந்த குடும்பத்தோட நிலைய புரிஞ்சுக்காம இந்த ஆளு பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்திருக்கா பாருங்க. இன்னும் காலத்துக்கு மேல அனுபவிக்க போறா. அங்க இருக்கும்போது அங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம புள்ள நம்ம மேல உயிரையே வச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் நம்ம பிள்ளைய புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். தினமும் கோவத்தை மட்டுமே தான் அவன் மேலே காட்டியிருக்கோம் தவிர பாசத்தை காட்டினதே இல்லை. நம்ம புள்ள பாசத்துக்காக ரொம்ப ஏங்கி இருக்காங்க.
இப்ப மட்டும் என்ன நம்ம ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், எல்லாம் சேர்த்து வைக்கணும். நான் உதறித்தனமா இருந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்தேன். கடைசியில நான் பண்ணின தப்பு என்னன்னு புரிஞ்சு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணின பாவம், இன்னைக்கு நம்ம பிள்ளைய நம்மளை விட்டு பிரிச்சு எங்கேயோ இருக்கா. இனி நம்மளும் காலத்துக்கு வெளியே போவோமா என்னன்னு கூட தெரியல. விடுடா தங்கம், விடுடா, பார்த்துக்கலாம். அண்ணே சும்மா அழுதுகிட்டே கிடக்காத. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரியா? இந்த உலகத்துல எதுவுமே நடனா கிடையாது சரியா? அது எது நடக்குதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கையை விட்டு போனா என்ன மறுபடியும் நம்மளால அதை உருவாக்க முடியாதா? நம்ம என்ன பல வருஷமாவா அதை உருவாக்கி இருந்து இவ்வளவு போனிச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்ப நினைச்சா கூட காசு நம்ம ரெடி பண்ணுவோனே. ஏன் நீ படி பாத்தப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு கிடக்குற? அப்படி இல்லப்பா சுருளி, முதல்ல உன்னை உருவாக்கி அதை நம்ம கையை விட்டு போகுதுன்னு அது நரக வேதனைக்கு சமயா. அதுவும் சரிதான் அண்ணி. தம்பி, நீங்க என்கிட்ட சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தை, அண்ணி கவலைப்படாதீங்க, எல்லா கதவை அடைச்சாலும் கடவுள் நமக்காக ஒரு கதவை திறப்பாடு. எங்க வாழ்க்கையில நீங்க திறந்து வச்சீங்க, உங்க வாழ்க்கையில அது நடக்காம போயிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்களா? நானும் உங்க அண்ணனும் இருக்க வரைக்கும் அப்படி நீங்களும் முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது. குமார் எங்களுக்கு எப்படி ஒரு பிள்ளையோ அதே மாதிரி தான் நீங்களும். அழாதீங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். டேய் நாங்க இருக்கோம்டா, சும்மா மூளையில முடங்கி கிடந்துக்கிட்டு. நாங்க இருக்கிறோம், நீ எதுக்கு பயப்பட்டு கிடக்குற? என்ன இதை இப்போ உருவாக்க முடியாதா? 3 லட்சம் ஒரு காசா? சொல்லு பாப்பா. இப்பயும் போய் நான் நிலத்தை வித்தனா எவ்வளோ லட்சம் வேணாலும் நான் வாங்கிட்டு வந்து தருவேன். சும்மா அப்பதான் அழுதுகிட்டு. மா அவனை எந்திரிக்க சொல்லுமா, முதல்ல எந்திரிக்க சொல்லு. இப்போ என்ன கடை தானே வேணும் அவனுக்கு, நான் வச்சு தரேன். இப்போ என் தம்பிக்கு நான் வச்சு தர மாட்டேனா? ஏன் சொல்லுடி நீ முதல்ல வாய் திறந்து. ஏன் தம்பி, எங்க பையனுக்கு நாங்க வச்சு தர மாட்டோமா? சொல்லுங்க பாப்பா, என்ன அப்படி நீங்க அழுதுகிட்டு கிடக்குறீங்க? இதுக்கு மேல என்னடா வேணும்? அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா? நான் என்ன பார்க்க வேண்டியதெல்லாம் உன் அன்னிக்காரி நின்று பார்த்துருக்காடா. இவங்களுக்கு பண்ணின பாவத்துக்கு தாப்பா இப்போ இப்படி ஆயிருக்கு. நான் எப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா சாமி. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உன் அண்ணனை அழிக்கணும்னு விலைவாசியை குறைச்சி ஏற்றி போட்டு அவங்க முடைக்கிறீங்க. அது உனக்கே இப்போ தெருவி வந்துச்சு பாத்தியா? அடுத்தவனுக்கு ஒரு கண்ணு போனாலும் நமக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது, புரியுதா? நமக்கு வரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, அதுதான் நடந்திருக்கு. நீ கவலைப்படாதப்பா சரியா? நம்ம பார்த்துக்கலாம். நம்மளை அப்படியெல்லாம் கடவுள் கைவிட்டுற மாட்டார். உங்க அப்பா நம்ம கூடயே இருக்காரு, அவர் அப்படியெல்லாம் கைவிட மாட்டார். எவ்வளவோ கஷ்டத்திலே உங்க 2 பேத்தையும் வளர்த்துட்டேன். இதெல்லாம் என்னடா ஒரு கஷ்டமாடா? அந்த காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உங்களை வளர்த்தேன், இப்ப வளர்க்க மாட்டேனா? ஆளுக்கு வேலைக்கு போனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இதை விட பெரிய கடையை வைக்கலாம். இதுக்கு போய் அழுதுகிட்டு கிடக்குறான் அந்த பையன். சரிண்ணே, அப்படியே நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுல வேற நான் ஆளக்கண்ணனு வேற தேடிட்டு இருப்பாங்க. சரியா, நீயும் புதுசா கல்யாணமானவன், நீயும் இங்க வந்து கடையோ கடனை கிடக்குற. உங்க வீட்டுல வேற பார்த்துட்ட பட போறீங்க. எந்திரிச்சு போ. அப்புறம் வீட்டுக்கு வரேனே சரியா? பாத்துக்கலாம். ஏய் இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல உன் வீடு நினைச்சியாடா? சார் உன் வீட்டை மொத்தமா சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தாச்சு. காசை உள்ள வச்சுக்கிட்டே நடிச்சுக்கிட்டு திரியிற. பாத்துக்க, கொண்டு வந்திருக்கேன். மொத்தத்தையும் பார்த்துட்டு மீதி பணம் எங்க போனுச்சு எங்க ஆணுச்சுன்னு கண்டுபிடிச்சு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சார் அது என்னோடது இல்ல சார், அது என் சின்ன பொண்ணு உமாவுது சார். உங்க நடிப்பெல்லாம் இங்க வேகாது சரியா? அங்க இது அவன் புருஷன் வீட்டுல கொடுத்ததாமா, அதை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கிறா. அதுதான் இப்ப மாட்டிருச்சு போல இருக்கு. போமா போய் உட்காரு, உன் வீட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். எமாடி என்னமாச்சு? போலீஸ் உடனே கூட்டிட்டு போனாங்களே. பாத்தீங்களாங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கிறானு. பெரியவரே, நீங்க தாத்தா வாங்கிட்டீங்க. எமாடி என்னமா சொல்றாங்க? ஆமாப்பா, நீங்க தாத்தா வாங்கிட்டீங்கப்பா, நான் அம்மா வாங்கிட்டேன். என்னம்மா இந்த நேரம் இப்படி? அப்பா எனக்கு அவரை பார்க்கணும்ப்பா, இப்பயே பார்க்கணும்ப்பா. ரொம்ப நடிக்காத. இந்த ஆளு பேச்ச கேட்டுக்கிட்டு நல்ல தங்கமான குடும்பத்தை தூக்கி வீசிட்டு வந்தல, இன்னைக்கு உன் புருஷன் தொழில் மொத்தமா பஸ்பமாயி போச்சுடி. அன்னைக்கு சாப்ப விட்டுட்டு போனல்ல. என்னக்கா சொல்ற? என்ன சொல்றனா? ஏண்டி என் புருஷன் மாதிரியாடி உன் புருஷன் என்னைக்காவது இருந்திருக்காரு? உன்னை எப்படி தங்கமா தாங்கினா? அப்படியேப்பட்ட குடும்பத்துல எப்படி இருந்திருக்கலாம்? அதை விட்டுவிட்டு இந்த ஆளை பேச்சு கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்த. இப்ப எவனே தெரியல, அந்த கடையை பத்த வச்சு மொத்தமா எல்லாம் புசுங்கி போச்சு தெரியுமா? 5 லட்சம் 6 லட்சம் சரக்கு மொத்தமா காலி ஆகி போச்சு. ஐயோ கடவுளே, அக்கா என்னக்கா சொல்ற? கஷ்டப்பட்டு உருவாக்குனதுக்கா
அன்னைக்கு ஏதோ கோபத்துல நான் வாய் வார்த்தையில பேசிட்டு வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் அது நான் அவரை உருவாக்குனது தானேக்கா. அது எப்படிக்கா பஸ்பமா ஆகட்டும்னு நான் இருப்பேன். அக்கா வேற எதுவும் தெரியுமாக்கா? ஐயோ அவருக்கு எது காயங்கீது எதுவும் ஆயிடுச்சாக்கா? எனக்கு என்ன தெரியும், என்னையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்களே. ஐயோ ராமா, என் புருஷனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியலையே. ஐயோ கஷ்டப்பட்டு உருவாக்குனதுக்கா. சாப்பிடாம கொள்ளாம கூட அந்த கடையிலே தாக்கா கடந்தோம். ஐயோ ஆண்டவனே, எப்பக்கா பிடிச்சதவ நெருப்பு? இந்த தம்பி வேலைக்கு போகும்போது தான் பார்த்தா மொத்தமாக எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். இந்த தம்பி வண்டியை கொண்டு போய் மரத்தில் விட்டு கீழே விழுந்து சுருளி பையன் தூக்கி வச்சுக்கிட்டு நான் போய் உழுகிறேன் நான் போகிறேன் உள்ளே போகிறேன்னு ரொம்ப இது பண்ணிட்டாராம். அப்புறம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பைரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் போனாங்க. நானும் போகலான்னு பார்த்தா என்னையே தான் வெளியே வந்து தூக்கிட்டு வந்துருவாங்களே, அதனால தான் சரின்னு நான் பாட்டுக்கு உள்ளே இருந்துட்டேன். இப்போ தான் நான் இங்கே வந்துட்டேன். இது தெரியாமல் நீயும் இருக்க இந்த மாதிரி நேரத்தில். ஷோ கடவுளே, ஏண்டி இப்போ உன்னை யாரடி சேர்த்துக்குவா? அந்த குடும்பம் தங்கமான குடும்படி. இந்த ஆள் சரியான இவன்டி, இவனை நம்பி வேற வந்திருக்கேன். இனி காலத்துக்கு உன் நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. ஐயோ கடவுளே, என் கண்ணீரால என் புருஷன் காலை கழுவினா கூட நான் பண்ண பாவம் போவாது. எனக்கு நாக்கா இது. ஐயோ ஐயோ ஐயோ, என் வாயிலே என் குடி கெட்டு போச்சு. ஐயோ நானே என் புருஷனுக்கு சாப்பை விட்டுட்டு வந்தேனே, இப்படி ஆயிப்போச்சே. ஐயோ என் புருஷனை போய் நான் பார்க்கணுமே. ஐயோ வயிற்றுல குழந்தை இருக்க நேரத்திலே இப்படி ஆகணும். இன்ன வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான்னு பார்த்தா இப்போ என்ன புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இவகிட்ட நம்ம தான் பண்ணணுன்றதை சொல்லக்கூடாது சாமி. சொன்னோன்னா குடும்பம் மொத்தமும் சேர்ந்துக்கும் நம்ம பக்கம். ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ணின பாவம் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு இப்படி வந்து தலைவலியா விடிஞ்சு போச்சு. மட்டும் இல்லை, உன் பண நகையெல்லாம் என் வீட்டில் வேற வச்சிருக்க. போலீஸ்காரவங்க நாங்கள் தான் ஏதோ களவாண்டு பணம்னு நினச்சிக்கிட்டு அதையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இனி என்ன நடக்குமோ தெரியலப்போ. வாடா மவனே வாடா வாடா, இப்பதான்டா என் மனசு குளிர்ந்து போய் இருக்குது. வா 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 வா. என்னத்த சொல்ற, குளிர்ந்து போய் இருக்குதா? பின்ன அன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணும் காரு குடுறா தம்பின்னு கேட்டதுக்கு என்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு திணிஞ்சா அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு. அதான் மொத்தமா எல்லாம் போச்சாமல. இப்பதான்டா என் மனசு குளு 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 குளுன்னு இருக்குது. என்ன ஆட்டம்! காசு பணம் வந்தா மனுஷ மக்களை மதிக்க மாட்டாங்க. எத்தனை நாள் நம்ம வீட்டுல வந்து சோத்த தின்ன பையன், இன்னைக்கு காசு பணம் கண்ண வந்தோடனே என்னென்ன நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க. கார்ல தான் போவாங்களாம், கார்ல தான் வருவாங்களாம், நாங்க அப்படி கடை வச்சிருக்கோம் இப்படி கடை வச்சிருக்கோம். என் பொட்டி கடைய தீப்பெட்டி சைஸ்ல ஒரு கடைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல. அதுக்கு தான் கடவுள் நல்லா பார்த்து கூலி கொடுத்துருக்கு. கொஞ்ச நாள் ஆட்டமா ஆடுறாங்க காசு வந்துட்டா. ஏன் வயிற்று சும்மா விடுமா? எம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்ல ஒரு காலத்துல உன் பையனா வளர்ந்த பையன்மா இப்படி முடக்கி போயிட்டாங்கன்ற நீ எப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க? அடுத்தவன நினைச்சு ஏளனமா சிரிக்காத. அது நமக்கு வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, சரியா? சும்மா இது பண்ணிக்கிட்டு அவங்களும் எப்படி கஷ்டத்துல இருக்காங்க தெரியுமா? இந்த நேரத்துல நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்க, அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடாதா? கம்மன் இருமா, அப்பெல்லாம் பேசிட்டு தெரியாத சொல்லிட்டேன். டே லூசு பயலே, நான் ஒன்றும் தப்பா சொல்லல. முதல்ல புரிஞ்சுக்கோ, என்னைக்கும் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருக்கணும். இருக்குன்றதுக்காக ஆடவும் கூடாது, இல்லைன்னு மூளையில முடங்கவும் கூடாது. தெரிஞ்சுக்க. என்னமோ அவங்க கிட்ட காசு பணம் வந்தோடனையும் நம்மள மதிக்காமல உன்னை வேலைக்கார மாதிரி நடத்தினாங்க. அவங்க வச்ச நான் ஆளா நீ? வானா வரணுமா போனா போகணுமா? இப்போ மொத்தமா போச்சு இல்ல. அதுதான் என்னைக்கும் ஆட்டுக்கு மட்டும் கடவுள் அளந்து வைப்பான். கொடுக்குறான் அப்படின்றதுக்காக ஓவர ஆட்டம் போட்டோம்னா அப்புறம் கூலியில தள்ளிடுவான்.